ஹலோ. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சாப்டர் வந்து ஸ்ட்ரைட் லைன்னா அந்த ஸ்ட்ரைட் லைன்ல மிஸ்லனியஸ் ப்ராப்ளம்ல இப்போ பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளம் நம்பர் 14. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். இதில் கவர் பண்ணக்கூடிய கான்செப்ட் வந்து 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன, அதோட ஃபார்முலா என்ன, அந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறது, தென் ஒரு 2 லைனோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற அந்த 2 கான்செப்டையும் பேஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் போட போகிறோம். கொஸ்டின் ரீட் பண்ணலாம். Find the distance of the lines 4x plus 7y plus 5 equal to 0 from the point 1, 2 along the line 2x minus y equal to 0. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு லைன் முதல் கொடுத்துருக்காங்க. என்ன லைன் அப்படின்னா 4x plus 7y plus 5 equal to 0. அந்த லைன் கொடுத்துருக்காங்க. அந்த லைன் வந்துட்டு ஏதோ ஒரு பாயிண்ட் 1,2ங்கிற பாயிண்ட்ல இருந்து அந்த லைனுக்கு என்ன டிஸ்டன்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். சரி, அந்த 1,2ங்கிற பாயிண்ட் வந்துட்டு எந்த லைன் வழியா பாஸ் ஆகுது அப்படின்னா 2x minus y வழியா பாஸ் ஆகுது. 2x minus y equal to 0 வழியா பாஸ் ஆகுது. ஸோ கொடுத்துருக்க லைன் இது. இந்த லைனுக்கு எந்த பாயிண்ட்ல இருந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 1,2ங்கிற பாயிண்ட்ல இருந்து இந்த லைனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு இன்னொரு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இது எந்த லைன் வழியா போகும் போது அந்த 1,2ங்கிற பாயிண்ட்டும் இந்த இதுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எந்த லைன் வழியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2x minus y equal to 0ங்கிற லைன் வழியா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஒன்று இருக்கா, அதை கண்டுபிடிச்சோம்னா வந்துட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஈஸியா யூஸ் பண்ணிடலாமா. ஸோ அந்த எக்ஸ்கமா ஒய் கண்டுபிடிக்க தான் நம்ம ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணா போதும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா 2x minus y equal to 0 இதை வந்து 7ஆல மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணா 14x minus 7y equal to 0. ஏற்கனவே நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு, 4x plus 7y equal to minus 5. ஸோ இப்போ 7y கேன்சல் ஆகிடும், ஆட் பண்ணோம்னா ஸோ இங்கே வந்து 14 plus 4 is 18 minus 5. ஸோ x is equal to minus 5 by 18. ஓகேவா, இதே வேல்யூவை வந்து நம்ம எக்ஸில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நான் வந்து அந்த 2x அதுலேயே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். minus 5 by 18 minus y equal to 0. So 2 5s are 10 by minus 10 by 18 is equal to y. So இதை again simplify பண்ணணும் அப்படின்னா minus 5 by 9 is equal to y. இப்போ x, yங்கிற பாயிண்ட் கிடைச்சிச்சு. minus 5, 18, minus 5 by 9. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும், இந்த x, yக்கும் 1, 2 டிஸ்டன்ஸை டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சா போதும். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நமக்கு என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இங்கே நமக்கு என்னென்ன பாயிண்ட் இருக்கு, 1,2ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு, minus 5, 18, 5 by 18 minus 5 by 9. ஸோ 2 பாயிண்ட் இருக்கு. இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா போதும். இதை வந்து செகண்ட் பாயிண்ட்னு எடுத்துக்கிறோம், இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னு எடுத்துக்கிறோம். ஸோ x2 ஓட வேல்யூ x2 ஓட வேல்யூ 1, x1 ஓட வேல்யூ 5 by minus 5 by 18. இந்த 5 இந்த மைனஸ் அந்த மைனஸ் சேர்த்து plus 5 by 18 ஆயிடும், plus whole square 2 plus 5 by 9 the whole square. அப்புறம் இதில் வந்து நம்ம அந்த கிராஸ் மல்டிப்ளை அது பண்ணோம்னா 18 plus 5 by 18 whole square 18 plus 5 by 9 the whole square. இப்போ இதில் காமனாக இருக்கிறது என்னென்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா. இப்போ நியூமரேட்டரை மட்டும் சால்வ் பண்ணால் 23 by 18 whole square plus 23 by 9 whole square. இதில் 23 by 9 வந்துட்டு காமனாக வெளியே எடுத்துக்கலாமா, 9 whole square. அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், 1 by 2 the whole square மட்டும் இருக்குமா, இங்கே 1 மட்டும் இருக்குமா. ஸோ which is equal to 23 by 9 the whole square. இங்கே 1 by 4 plus 1 வரும். இங்கே ஹோல் ஸ்கொயர் இது கேன்சல் ஆச்சுன்னா 23 by 9 தனியாக வந்துடும். இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 5 by 4 வரும். அதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா டிவைடட் பை 4ல் இருக்கிறது கீழே வந்து மல்டிபிள் பை 2ஆக வந்துடும், root 5. So 23 divided by 18 root 5. டிஸ்டன்ஸுங்கும் போது யூனிட்ஸ். ஸோ
the answer என்ன அப்படின்னு பார்த்தோம்னா distance between the point 1 comma 2 to the line 4x plus 7y plus 5 equal to 0 along the line 2x minus y equal to 0 is 23 by 18 square root 5 units. ஸோ இதுக்கு நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கோம் அகைன் ஒருக்க ரீகால். ரெண்டு லைனோட இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சி இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டுக்கும் 1, 2க்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. பை பாய்.